அனைவருக்கும் வணக்கம். சூட்சமக் கிளிகள். இது புத்திசாலித்தனமாக நடந்து கொண்ட கிளிகளின் கதை. அழகிய பசுமை நிறைந்த காட்டில் மரக்கிளைகள் தோராயமாக பறந்திருந்தன. அவற்றின் நடுவே நூற்றுக்கணக்கான கிளிகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அவை பசுமையான இலைகள், மென்மையான கொத்துகள், வேர்ச்சீவுகள் அனைத்தையும் கொண்டு அழகிய கூடுகளை கட்டின. அதற்குள் வெண்மணி போல ஒளிரும் முட்டைகளை வைத்து மிகுந்த அன்போடு பாதுகாத்தன. கிளிகள் தினமும் கூட்டமாக பறந்து சென்று மலர்கள், கனி, தானியங்கள், தண்ணீர் அனைத்தையும் தேடிக் கொண்டு வந்து தங்களுடைய முட்டைகளை பாதுகாத்து அதனுள் பிறக்கும் குட்டிகளை நினைத்து மகிழ்ந்தன. ஆனால் அந்தக் காட்டின் ஓரத்தில் ஒரு காகக் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது. பிற பறவைகளின் கூடுகளில் இருந்து முட்டைகளை திருடுவதே அவைகளின் வேலையாக இருந்தது. ஒருநாள் காகங்கள் கிளிகள் கட்டியிருந்த கூடுகளை கவனித்தன. ஒரு காகம் சொன்னது, "ஏய் நண்பர்களே, பாருங்க, எத்தனை அழகான முட்டைகள்! இவங்க தினமும் உணவு தேடி பறந்து போறாங்க. அந்த நேரத்துல நாம போய் முட்டைகளை எடுத்து குடிச்சுடலாம்." மற்றொரு காகம் சிரித்தபடி சொன்னது, "சரி, நாளைக்கே நம்ம வேட்டையே ஆரம்பிச்சிடுவோம்." அடுத்த நாள் கிளிகள் வழக்கம் போல உணவு தேடி பறந்தன. காகங்கள் அதை பார்த்ததும் கூடுகளுக்குள் சென்று சில முட்டைகளைத் திருடின. இவ்வாறு சில நாட்கள் கழிந்தன. முட்டைகள் குறைந்து கொண்டே இருப்பதை கவனித்த கிளிகள் ஒருநாள் கூடி ஆலோசனை செய்தன. ஒரு கிளி கவலையுடன் சொன்னது, "நம்முடைய முட்டைகள் தினமும் காணாமலே போய்க் கொண்டிருக்கிறது. இது யாருடைய வேலை?" மற்றொரு கிளி கோபத்துடன் சொன்னது, "நிச்சயம் காகங்கள்தான் காரணம். நாம் ஏதாவது செய்யாமல் இருந்தால் எல்லா முட்டைகளையும் இழந்து விடுவோம்." அப்போதுதான் ஒரு புத்திசாலி கிளி முன்னே வந்து, "நான் ஒரு யோசனை சொல்லுறேன்" என்று ஒரு யோசனை கூறியது. அனைத்து கிளிகளும் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டன. அடுத்த நாள் கிளிகள் வழக்கம் போல் உணவு தேடி பறந்தன. காகங்கள் வந்தபோது கூட்டில் கிளிகள் உட்கார்ந்திருப்பதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தன. "அடடா, இவங்க இன்னும் கூட்டிலேயே இருக்காங்க போல" என்று ஆச்சரியப்பட்டனையும். அதனால் முட்டைகளை எடுக்காமல் அங்கிருந்து பறந்து போனது. கிளிகள் செய்திருந்த திட்டம் வேலை பார்த்தது. பல நாட்கள் இவ்வாறே நடந்தது. காகங்களுக்கு சந்தேகம் வந்தது. ஒரு காகம் சொன்னது, "இது எப்படி சாத்தியம்? கிளிகள் உணவு தேடி போறாங்க. ஆனா கூட்டிலேயே உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்குயூ." மற்றொரு காகம் சொன்னது, "நாளைக்கு மறைந்து பார்த்து தெரிந்து கொள்வோம்." அடுத்த நாள் காகங்கள் மரக்கிளையின் பின்னால் மறைந்து கவனித்தன. அப்போது கிளிகள் பறந்து சென்றன. ஆனால் கூடுகளில் இன்னும் கிளிகள் இருப்பது போலவே தெரிந்தது. காகங்கள் மெதுவாக நெருங்கின. அப்போதுதான் உண்மையை அறிந்தன. அது உண்மையான கிளிகள் இல்லை. கிளிகள் செய்த பொம்மைகள்தான் கூட்டில் உட்கார்ந்திருந்தன. "ஆஹா, நம்மை ஏமாத்திட்டாங்க" என்று காகங்கள் சிரித்தன. அடுத்த நாள் கிளிகள் மீண்டும் உணவு தேடி பறந்தன. காகங்கள் இப்போ நிச்சயம் கூடு காலியாயிருக்கும் என்று நினைத்து ஓடி வந்தன. ஆனால் இந்த முறை உண்மையான கிளிகள் அங்கே உட்கார்ந்திருந்தன. அனைத்து கிளிகளும் ஒன்று சேர்ந்து வலிமையுடன் காகங்களை விரட்டின. காகங்கள் குழப்பமடைந்தன. பின்னர்தான் உண்மை வெளிச்சமிட்டது. அந்த இரவு காட்டில் கடும் மழை பெய்திருந்தது. மழையில் கிளிகள் செய்திருந்த பொம்மைகள் கரைந்து விட்டன. அதனால் அந்த நாள் சில கிளிகள் கூட்டில் தங்கியிருந்தன. சில கிளிகள் மட்டும் உணவுக்கு பறந்தன. அதை அறியாமல் வந்த காகங்கள் சிக்கிக் கொண்டன. அப்போதுதான் காகங்களுக்கு புரிந்தது. காகங்கள் அச்சத்தில் ஓடின. சில நேரம் கழித்து காகங்கள் வெட்கத்தோடும் வருத்தத்தோடும் மீண்டும் கிளிகளிடம் வந்தன. "நாங்கள் தவறு செய்தோம். இனி அப்படி செய்ய மாட்டோம்" என்று மன்னிப்பு கேட்டன. அன்பான கிளிகள் காகங்களை மன்னித்தன. மேலும் அவர்களுக்கு தங்கள் சொந்த கூடுகளை கட்ட உதவின.
அதன்பின் கிளிகளும் காகங்களும் நல்ல நண்பர்களாகி காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின. இக்கதையின் பாடம்: சூழ்ச்சி எப்போதும் நீண்ட காலம் நிலைக்காது. உண்மையும் அறிவும் கொண்டு பிரச்சனைகளை எதிர்த்தால் எதையும் வென்றுவிடலாம். மேலும் புத்திசாலித்தனமும் அன்பும் இருந்தால் பகைவர்களையும் நண்பர்களாக மாற்ற முடியும். நன்றி.